வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நேற்று நம்ம கொடுத்திருந்தபடி மார்க்கெட்டுக்கு 51 பாயிண்ட் கொடுத்துருந்தேன் ரேஞ்சுங்கிறது. இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து மூணாவது சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பவும் புல் பேக் ரேலி. இதில் நேற்று நான் முக்கியமான ப்ரைஸ் லெவல் ஒன்று கொடுத்துருந்தேன். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,148 இந்த லெவலுக்கும் வரும் அப்படிங்கிறது நமக்கு காலையிலே தெரியணும். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது என்னமோ கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. அடிஷ்னலா நீங்க இந்த ஓப்பன் பிரைஸ் மார்னிங் கிடைச்சது உடனே நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஓப்பனுக்கு கீழேனா ஃபர்ஸ்ட் கீழே தான் பார்க்கணும். ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் கீழே இறங்குது, கரெக்டா வந்து இந்த மாதிரி வந்து ட்ரிகர் ஆச்சு. நேத்து நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ட்ரிகர் ஆச்சுன்னா இதுக்கு மேல போகாதுன்னு சொல்லியிருந்தேன். இதே போலதான் இங்க கீழே வந்து சப்போர்ட் எடுக்குது. அப்ப மார்க்கெட்டு இதுக்கு கீழே போகாது அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு இமீடியட்டா உடனே வரணும். வந்தா நீங்க நார்மலா வந்து இந்த ரேலி பிடிச்சிருக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு ஓடிஎம்ல தாராளமா எடுத்திருக்கலாம். ஆனா நீங்க கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா ஓடிஎம் எது வரைக்கும் வரும் எது வரைக்கும் வராது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இது நீங்க செய்ய முடியும். சரிங்களா? இன்னைக்கு எக்ஸ்பைரி வேல்யூலும் நல்லா வேலை செஞ்சிருக்கும். செக் பண்ணி பாருங்க. நம்ம கொடுத்துருப்போம், மார்னிங்கே ஷேர் பண்ணதுல கூட இருக்கும், கிளியரா இருக்கும். ட்ரெண்ட் பயாஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அது கூட நம்ம டிராவல் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, வேல்யூஸ் பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, ஓப்பன்ல இருந்து மூணாவது சப்போர்ட்ல கரெக்டா எக்ஸாக்ட் சப்போர்ட் எடுத்துட்டு அங்கிருந்து திரும்பவும் ஓப்பன் பிரைஸுக்கு போனதுதான் மார்க்கெட்டு. இதுல வந்து நீங்க பிரீமியம் லெவல்ல நம்ம நேத்து கொடுத்த பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா 23,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் 225க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். சரி, இதே புட் ஆப்ஷனுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், 144க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக மார்க்கெட்டு இங்க இருந்து இந்த வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த க்ளோஸ் பார்த்தா தெரியும். நான் இப்ப இந்த இடத்துல க்ளோஸ் கிடைக்கல, கன்ஃபார்மா நீங்க நல்லா கிளியரா செக் பண்ணி பாருங்க. இந்த டைம் 11:20, நான் 5 மினிட்ஸ்ல இது வச்சிருக்கிறேன். 11:25க்கு இந்த விலைய எகெயின் டெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் கீழே இறங்குது. இதே டைம்ல தான் இந்த இடத்துல கிளியரா வந்து நம்ம கொடுத்திருந்த சப்போர்ட் பிரைஸ்ல சப்போர்ட் எடுக்குது. இந்த மாதிரி ட்ரிகர் ஆனாலே நீங்க தாராளமா எடுக்கலாம். நீங்க விட்டு எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த பிரைஸ் லெவல்ல கூட தாராளமா எடுத்திருக்கலாம் கால் ஆப்ஷன். இங்க நமக்கு வந்து இதுல என்ன பண்ணிருக்கு, ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்கு கீழே வந்த மார்க்கெட்டு எகெயின் வந்து இதுக்கு மேல போனதுக்கு அப்புறம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த ஒரு மேல இறங்கும் போது எந்த இடத்துலயும் க்ளோஸ் வச்சுட்டு இறங்கல, மேல போகும்போது பிரைஸ் லெவல் ஒன்லி க்ளோஸ் வைக்குது, திரும்ப பிரைஸ் லெவல் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப க்ளோஸ் வைக்குது. அடுத்தடுத்த லெவல்ல கிட்டத்தட்ட நீங்க அப்படியே ஹோல்டு பண்ணலைனாலும் 20 பாயிண்ட் நீங்க இந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருந்தா கூட டீசென்டான ப்ராஃபிட் வச்சிருக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்றாங்க, 12:30க்கே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. எகெயின் வந்துச்சு, க்ளோஸ் கொடுத்தாலே இதுக்கு என்ன அர்த்தம்னா திரும்பவும் இதுக்கு மேல போகும்னு தான் அர்த்தம். ஸோ எவ்வளவு தூரம் கீழே இறங்கினாலும் கால் தான் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அங்கிருந்து மார்க்கெட்டு 2 டைம் சப்போர்ட் எடுத்தாங்க. அங்கிருந்து மார்க்கெட்டு கரெக்டா 282 பக்கமா போய் அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆச்சு. இதுக்குள்ள நம்ம 3 மணிக்கு ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ இது இந்த மணியில நல்லா வேலை செஞ்சிருக்கும். இதை பார்த்துக்கிட்டே நீங்க வந்து ஒரு ஓடிஎம் ட்ரேட்லாம் எடுத்திருக்கலாம். 22 ரூபாயிலிருந்து 81 ரூபாயெல்லாம் போன ட்ரேட்லாம் இன்னைக்கு ஈஸியா கேப்சர் ஆச்சு. ஸோ இது எப்படி பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரைக் வேல்யூல பொறுத்து தான் அமையும். சரிங்களா? இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட். ஃபியூச்சர்லேயே நீங்க ஈஸியா வந்து ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து ஐடிஎம், சாரி, இதுதான் நம்ம இன்னைக்கு எடுத்த ஸ்ட்ரைக்கு. இது வந்து 150 கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து நமக்கு எக்ஸல் வேல்யூ வந்தது 104 ரூபாய். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 120 ரூபாய் காமிச்சிருக்கும். அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆன கேண்டில் கரெக்டா 43 ரூபாயில வந்து சப்போர்ட் எடுக்குது. அதுக்கு கீழே போன வேல்யூ வேண்டாம், நமக்கு 29 ரூபாய் வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த விலை வரைக்கும் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா மார்க்கெட் அதுக்கு முன்னாடியே திரும்பிடுச்சு. திரும்பினதுக்கு அப்புறம் இந்த 29 ரூபாய்க்கு வரல, அங்கிருந்து மார்க்கெட் ஃபுல் பேக் ரேலி.
ஈஸியா வந்து இந்த பர்பிள் லெவல் வருது, திரும்பவும் 43 ரூபாய்க்கு எண்ட் ஆஃப் த டைம்ல வருது, வந்துட்டு அங்கிருந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு 135 தாங்க. இது எண்ட் ஆஃப் த டைம்ல கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய ரேலி. ஓகே, இது புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் புட் ஆப்ஷன் இங்க 104 ரூபாயே இந்த லெவல் வந்தது. 104 ரூபாயில இருந்து 184 ரூபாய் போச்சு. அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆன மார்க்கெட்டு கரெக்டா கீழே தான். இதுல கடைசி நேரத்துல நல்ல ஒரு ட்ரேடு 29 ரூபா நம்ம எக்ஸல் லைன் இருக்கும். கரெக்டா 23 ரூபா, அதாவது 26 ரூபாய்க்கு நியர்பை கீழே இறங்கிட்டு இந்த க்ளோஸ் நல்லா கவனிச்சு பாருங்க. 29 ரூபா 30 காசு கரெக்டா அங்கிருந்து சப்போர்ட் எடுத்தது. அங்கிருந்து மார்க்கெட்டு கிட்டத்தட்ட அப்படியே டபுளுங்க. 29 டு 60, 30 ரூபாய், 30 ரூபாய் பிரீமியம், 60. 3 மணிக்கு நடந்த புட் ஆப்ஷன் பிரீமியம் லெவல் இது. ஸோ ஏன் இந்த பிரைஸ் வந்தாதான் நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இந்த லெவல்ஸ்லாம் வந்து நம்ம காலையிலேயே எடுத்து கிளியரா உட்காந்து ஃப்ரீயா ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? இதே ஓடிஎம் ஸ்ட்ரைக்லாம் இன்னைக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நான் அதெல்லாம் எடுத்திருந்தேன், எங்க வச்சிருக்கேன்னு தெரியல. சரி, ஓகே, அது நமக்கு இப்ப தேவைப்படாது. நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அதிகமா பேச வேண்டியது இல்லை. லெவல்ஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. மார்க்கெட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் இந்த லெவல்ஸை வந்து எப்படி எடுத்துட்டு போகலான்னா, வீக்லி லெவல்ஸ் ஒன்று கொடுத்துருந்தேன், அதே லெவல் தான் இதுன்னு நினைக்கிறேன். சாரி, கரெக்ட். இந்த பிரைஸ் லெவல் வந்து வீக்குக்கே வந்து நான் நேற்றே என்ன சொல்லிட்டேன், இந்த லெவலை மறந்துடாதீங்க. இதுக்கு மேல இருந்தா இந்த வீக் வந்து அப்சைட்ல இருக்கும். அப்சைடு டார்கெட் என்னன்னா கிட்டத்தட்ட 23,782 வரைக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீக்கு இந்த பிரைஸ் சஸ்டெயின் ஆகக்கூடிய பட்சத்துல எகெயின் வந்து புல் பேக் ஆகத்தான் வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை இது எப்ப வந்து பிரேக் டவுன் ஆகுதோ கண்டிப்பா திரும்ப கீழே ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வீக் 22,798 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகளா அமைஞ்சிடும். இதுக்குள்ள நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த வீக்லி லோவை கவனிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த லோவுக்கு பக்கத்துல தான் இந்த பிரைஸ் லெவலே இருக்கு. பாத்தீங்களா? இந்த லோவை கட் பண்ணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இதுதான் இந்த வீக்குடைய முக்கியமான பிரைஸ் லெவல், இன்னைக்கு போட்டிருக்கிற லெவல். இதை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. திரும்ப ரீவிசிட் வருதான்னு பார்த்துக்கலாம். இந்த லோவை கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ்ல தான் இருக்கும். இதை கட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பா பீரிஷா மாறிடும். சரிங்களா? இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். நாளை மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 46 பாயிண்ட் நாளைக்கு ரேஞ்ச் இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு பெரிய ரேலிலாம் கிடையாது, அதனால 46 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. நாளைக்கு இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல்ங்கிறது 23,172ங்க. இதுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். இந்த பிரைஸ் வரும்போது உங்க முடிவை நாளைக்கு எடுங்க. வரல அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. வருங்கிற ஞாபகத்துல நீங்க எடுத்து வச்சுட்டு இருக்காதீங்க இது புட் ஆப்ஷன்லாம். நாளைக்கு அப்சைட் ரேலிங்கிறது இதுதான் வந்து எண்ட் ஆஃப் த பாயிண்டா எடுத்துக்கலாம். இதுக்கு மேல இருக்கக்கூடிய லெவல் மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்குவோம். 23,348ன்னு மாத்திக்கிறேன். அடுத்தது கீழே இறங்குனா மார்க்கெட் எது வரைக்கும் அதிகபட்சம் இறங்கலாம் அப்படின்னா 23,018. இங்க ஆல்ரெடி ஒரு 18ல ஒரு லைனே இருக்குது. மேல மேல லைன் போட்டுட்டே போறோம், பார்த்துக்கலாம். இதுக்கு பஃபர் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா 23,038. இந்த லெவல் வந்து கீழே இறங்குனா இருக்கக்கூடிய லெவல். இது வந்து நியூட்ரலா ஓபன் ஆகுனா மார்க்கெட்டுக்கு நீங்க மார்க்கெட் இங்க இது ஓபன் ஆகுது அப்படின்லாம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா நீங்க நேரா என்ன பண்ணணும், 46 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சை வச்சு நீங்க தனியா ரெடி பண்ணிருங்க. சரிங்களா? அப்படியெல்லாம் நீங்க பார்க்கும்போது அடுத்தடுத்த ஸ்விங் ஹையை தான் வந்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணணும். ஓப்பன்ல இருந்து 102 பாயிண்ட் ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல ஓப்பன் ஆகும். ஒருவேளை கேப் டவுனா ஓப்பன் ஆகுது அப்படின்னா 172 சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்க. இந்த இடத்துல ட்ரிகர் ஆச்சுன்னா இதுக்கு கீழே போகாதுன்னு எடுத்துக்கோங்க. அப்ப இதுக்கு மேல இருக்க வரைக்கும் திரும்பவும் இந்த ரேலி புல் பேக் ரேலி இருக்கலாம். இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கக்கூடிய பட்சத்துல 148 வழியா போய் 23,038 வரைக்கும் நாளைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிடும். டவுன் சைடுனா இப்படி,
அப்சைட்னா இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க போதும். அதிகமா ஸ்ட்ராட்டஜியை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொடுக்கக்கூடிய பிரைஸ் லெவல், இண்டெக்ஸ் லெவல் நம்ம நிறைய பார்க்குறோம், நம்ம நிறைய கத்துக்கிறோம் அப்படிங்கிற விதத்துல ரியல் ட்ரேட் என்ன அப்படிங்கிறத, ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம மறந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, நான் வந்து தெரிஞ்சுக்கிறது தப்புன்னு சொல்லல. ஆனா அது எல்லாத்தையும் நாளைக்கு மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தான் தவறு. சரிங்களா? அதனால எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க ஆஸ் இட் இஸ் ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், எது வேணாலும் பார்க்கலாம். ஆனா நான் கொடுக்கக்கூடியது இந்த லெவல்ல பிரைஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமே. இந்த விலையில என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க, அதுவே போதும். ஓகே, நாளைக்கு ஸ்ட்ரைக் லெவல் பார்த்துருவோங்க. 23,300 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 159க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. அதே வந்து 23,000 புட் ஆப்ஷன் 212க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும். புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோ 165 கட் பண்ணா புட் ஆப்ஷன் பக்கம் போகாதீங்க. அது நியர்பை 100 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அமையலாம். ஒருவேளை அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா 212ல ட்ரிகர் ஆகுதா அல்லது க்ளோஸ் விக்குதாங்கிறத பொறுத்து லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் வந்து 198க்கு மேல இருக்கு அப்படின்னா அது 232 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிரும். அப்படி போகக்கூடிய பட்சத்துல கால் ஆப்ஷன் ஏதாவது ஒரு ட்ரிகர் நடந்தா மட்டும்தான் ரிவர்சல் நடக்கும், அல்லது ஒன் சைடு மார்க்கெட்டா ஃபர்ஸ்ட் நாளைக்கு வந்து ப்ரீமியம் வந்து நல்லா இருக்கிறதுனால காலையில செஷன் ஒரே இடத்தை நோக்கி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், கவனிச்சுக்கோங்க. ஆஃப்டர் செகண்ட் செஷன்ல மார்க்கெட் வந்து ரிவர்சலை பத்தி யோசிக்கலாம். போற ட்ரெண்டு முதல்ல பிடிங்க, ரிவர்சலை பத்தியே யோசிக்காதீங்க. ஓகே, வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்து அப்படின்னா என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.